ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். பாப்பாவுக்கு 7th மந்தில் சோறுன்னு ஃபங்க்ஷனுக்காக குருவாயூர் போயிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக 17 பேர் போயிருந்தோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆலப்பி எக்ஸ்பிரஸில் ஏறி திருச்சூர் ஸ்டேஷனில் இறங்கினோம். அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி குருவாயூர் ரீச் ஆனோம். ஆக்சுவலாக நாங்கள் தேவஸ்தானம் லாட்ஜ்லேயே ரூம் போடலாம்னு பிளான் பண்ணோம். பட் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ரூம் கிடைக்கல. அதனால் ஆட்டோ டிரைவர்ஸ்ட்டை கேட்டு கோயில் பக்கத்துலேயே ஹரே கிருஷ்ணா என்னன்ற ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆனதே 9:30க்கு தான். 12 மணிக்குள்ளே கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக கிளம்பி நாங்கள் 11 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். சோறு ஊட்டுறதுக்கு க்யூவில் நிற்காம வேறு வழியிலே விட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கும் என் நாத்தனார் பாப்பாவுக்கும் சேர்த்து சோறு ஊட்டணும். அதுக்கு 100 ரூபாய் டோக்கன் வாங்கிட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இன்னொரு 100 ரூபாய் டோக்கன் வாங்கினோம். இந்த 100 ரூபாய் டோக்கனில் 5 டிஜிட்டல் ஃபோட்டோ கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு சோறு ஊட்டிட்டு சாமி பார்க்குறதுக்காக எங்களை மட்டும் ஷார்ட்கட்டில் அலோவ் பண்ணாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 5 பெட் ஃபேமிலி ரூமும் 3 டபுள் பெட்ரூமும் போட்டோம். ஃபேமிலி ரூமில் 5 பெட்டு, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ஸு, ஒரு கப்போர்டு, ஒரு சின்ன கப்போர்டு, டிவியோட நல்ல ஹைஜீனிக்காக இருந்தது. 5 பெட்டில் தாராளமாக 6 பேர் படுக்கலாம். நாங்கள் போனப்போ மழைக்காலமாக இருந்ததுனால நான் ஏசி ரூம் தான் புக் பண்ணோம். டபுள் பெட்ரூம்லையும் டிவி, அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட்டு, ஒரு கப்போர்டோட ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட டேரிஃப் பார்த்தா 5 பெட் ஃபேமிலி ரூமுக்கு 1800 பெர் டேவும், டபுள் பெட்ரூமுக்கு 1200 பெர் டேவும் சார்ஜ் பண்ணாங்க. சீசனை பொறுத்து நான் ஏசி டபுள் பெட்ரூம் 800 to 900, ஃபேமிலி ரூம் 1600 to 1700, ஏசி ஃபேமிலி ரூம் 2500 சார்ஜ் பண்ணுவாங்களாம். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 பெட் வாங்கினோம். அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணலாம் அவங்க. நாங்கள் ஆட்டோ டிரைவர் மூலமாக வந்ததால் அவங்க கமிஷனையும் சேர்த்து அதிகமாக வாங்கிட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணியிருந்தால் கம்மியாக சார்ஜ் பண்ணியிருப்போம்னு ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே கூட சொன்னாங்க. இவங்க செக்இன் செக் அவுட் டைம்லையும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. நாங்கள் 10 மணிக்கு செக்இன் பண்ணோம். நெக்ஸ்ட் டே 3 மணிக்கு வரைக்கும் செக் அவுட் பண்ணிக்கலான்னு அலோவ் பண்ணாங்க. நாங்கள் 2 மணிக்கெல்லாம் ஆனால் செக் அவுட் பண்ணிட்டோம். ஹோட்டல் ஃபுல்லாகவே எங்கே திரும்பினாலும் குருவாயூரப்பன் சிலை, ஃபோட்டோன்னு நல்லா ப்ளசண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் காலையில் 6 மணிக்கெல்லாம் பாத்ரூம் டேப்பில் ஹாட் வாட்டர் வரலன்னு கேட்டப்போ கூட உடனே வந்து பார்த்து சரி பண்ணாங்க.
இந்த லாட்ஜுக்கு எதிரிலேயே ஒரு சாப்பிட்ற ஹோட்டலும் இருந்தது. ஃபுட்லாம் கேரளா ஸ்டைலில் தமிழ்நாடு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் இருந்த வரைக்கும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட பன்னீர் 65 ரொம்ப ரொம்ப சூப்பர், மஸ்ட் ட்ரை டிஷ். ஆனால் நான் தான் அதை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த ஹோட்டலோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலில் அதை தவிர கீழேயே வந்து ஃபங்க்ஷன் ஹாலும் வச்சுருக்காங்க. கல்யாணம் இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷனு இது மாதிரிலாம் கூட நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இது பார்த்துக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹோட்டலில். குருவாயூர் கோயிலில் நைட்டு 8:30லேருந்து 9க்கெல்லாம் கோயில் யானைங்க சாமிக்கு பூஜை பண்ணி கோயில் சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கேயே சாமிக்கு வேண்டிட்டு எடைக்கடை துலாபாரம் கொடுக்கலாம், என்ன பொருள் வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் பாப்பாவுக்கு வெல்லம் கொடுத்தோம். அதுக்கான பணத்தை மட்டும் கட்டிட்டா போதும். அந்த கோயிலில் கொடுக்குற அது பணம் மட்டும் கட்டிட்டா போதும். அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் அரிசி பால் பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த கோயிலில் ட்ரெஸ் கோட் கூட இருக்குங்க. ஜென்ஸு கண்டிப்பாக வேஷ்டி மட்டும்தான் கட்டணும், சட்டை போடாமல் துண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸு சாரீ சுடின்னு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் குருவாயூரில் 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். முதல் நாள் தான் பாப்பாவுக்கு சோறு ஊட்டணும். 2வது நாள் பக்கத்தில் இருக்கிற மம்மியூர் கோயிலுக்கு போயிருந்தோம். இது ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க. குருவாயூர் கோயிலுக்கு வந்தால் மம்மியூர் கோவிலுக்கும் வரணுன்றது ஒரு ஐதீகம். இந்த 2 கோவிலும் பக்கத்துலேயே தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அப்புறம் அப்படியே சுற்றிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு வேனை பிடிச்சி எடக்கலியூரில் இருக்கிற மெரைன் வேர்ல்டுன்ற இடத்துக்கு போனோம். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ பார்ட் 2ல் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.